அண்ணா வேலை பார்த்து வந்த நிறுவனம் தன் ஊழியர்களுக்கு என்று வாடகைக்கு எடுத்து கொடுத்திருந்த வீடு அது. தேவையான வசதிகளுக்கு குறைவு இருக்கவில்லை. ஆனால் மனதில்தான் பழைய நாளின் நிறைவு இருக்கவில்லை. அண்ணா, மன்னி, ஷைலா அப்போதைக்கப்போது பிறந்தகத்துக்கு சீராட வரும் 2 மூத்த சகோதரிகள், அவளது குழந்தை பட்டாளம் என்று வீடு நிறைய மனிதர்கள் இருந்த போதிலும் அவர்கள் நடுவே அவள் தனியாக ஒதுங்கியிருந்தது போன்ற துன்ப உணர்விலேதான் வாழ்ந்தாள். ஒரு நாளும் அந்த வீடு வீடு என்ற உணர்வை அவளுக்குள் உணர்த்தியதே இல்லை. சம்பந்தமில்லாத ஒரு இடத்தில் சம்பிரதாயத்துக்காக ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு நினைப்பு. தி கிரீன் கிரீன் கிராஸ் ஆஃப் தி ஹோம். மறுபடியும் டீன் மார்ட்டினின் குரல் காற்றோடு கரைந்து காதில் குழைந்த போது வேதனையுடன் படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். அப்பா உயிருடன் இருந்த காலத்தில் அவர்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. சிறு வயதிலே தாயை இழந்துவிட்டவள் என்று தமது கடைக்குட்டி மகள் மீது அப்பா ஜெகதீசன் உயிரையேத்தான் வைத்திருந்தார். உண்மையில் அப்படி ஒரு பாசம். அதனால்தான் அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிகளின் சுமையை அவரால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. மாரடைப்பில் அவர் போய்விட்டார். தி கிரீன் கிரீன் கிராஸ் ஆஃப் தி ஹோம். மறுபடியும் அந்த குரல் காற்றோடு கலந்து வந்தபோது அந்த நாளின் நினைப்பு நீர்வீழ்ச்சியாக நெஞ்சில் எழவே கண்கள் கணக்க அவள் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ஜன்னலின் திரையை மெல்ல இழுத்து அறையை மறைத்து கொண்டாள். அதன் மேல் தாவிக்கொண்டு உள்ளே வந்து படிந்த நிலவொளியில் அவள் அந்த பையன் நீலகண்டனை கற்பனையில் பார்த்தபடி உணர்வுகளுடன் ஒன்றி போனாள். நீலகண்டனைத்தான் அப்பா அவளுக்கு கணவனாக தேர்ந்தெடுத்து விட்டிருந்தார். அவர்களுக்கு சமமான குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளை நீலகண்டன். அவன் தந்தையும் பிரபலமானதொரு பொறியியல் நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தார். அவர்களும் பெரிய பங்களா, கார், ஆட்கள், அல்சேஷன் நாய்கள் என்ற ஆடம்பரங்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீலகண்டன் தான் மூத்த பிள்ளை. என்ஜினியர் பட்டப்படிப்புக்கு பின்னர் அப்பா வேலை பார்த்த நிறுவனத்திலேயே அவனும் உத்தியோகத்தில் இருந்தான். மேல் படிப்பிற்கு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற திட்டம். அவனது வருங்கால மாமனார்தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது அவனது தந்தையின் நோக்கம். அவனுக்கு அடுத்தபடியாக 2 சகோதரிகள் கல்யாணத்திற்கு காத்திருந்தார்கள். அவர்களை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க மூத்த பிள்ளையின் சம்பாத்தியத்தையும் அவனுக்கு கிட்டப்போகிற கணிசமான வரதட்சணையையும் அவன் தந்தை வெகுவாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். வெளிப்படையாக சொல்லியும் விட்டார். ஜெகதீசனுக்கு நீலகண்டனை மிகவும் பிடித்து விட்டிருந்தது. சம்பந்தத்தை நழுவவிட மனமில்லை. பிள்ளை வீட்டார் கேட்டதை கொடுக்க அவர் தயாராக இருந்தார். பெண்ணின் கல்யாணத்திற்கு என்று அவர் சேமித்து வைத்த பணம் பேங்கில் குலுங்கியது. இறந்து போன அம்மாளின் நகைகளில் அவள் பங்கிற்கு என்று ஒதுக்கப்பட்டவை இருந்தன. பெரிய பதவியில் அவர் இருந்ததால் ஆள் படைபலம் வேறு. கல்யாணத்தை தடபுடலாக நடத்திட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. பெண் பார்க்கும் படலத்தின் போதுதான் அவள் நீலகண்டனை லேசாக பார்த்தது. இவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண, இப்படி வாமா, இங்கே கொஞ்சம் நில்லு என்ற அப்பாவின் மகிழ்ச்சி நிறைந்த பரபரப்பான உத்தரவுகளில் அவள் நிதானம் இழந்து விட்டிருந்தாள். அப்பா அன்று என்னவோ சொன்னார். எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். மாப்பிள்ளை பையன் வெட்கத்துடன் சிரித்தபடி தரையை பார்த்தான். மங்களாவுக்கு கவலையாக இருந்தது. நீலகண்டனுக்கு அவளுடையதைப் போல் பற்கள் வரிசையாக இருக்கின்றனவா, அல்லது அத்தான் வசந்துக்கு இருக்கிறது போல் தெத்து பற்களா? அத்தான் வசந்த் அவளை பார்த்து சிரித்தாலே அவளுக்கு அந்த பற்களை பார்க்க பிடிக்காது. எரிச்சல் பற்றி கொண்டு வரும். பற்கள் அவளுக்கு அப்பொழுது வாழ்க்கையின் பெரும் பிரச்சனையாக தோன்றி மண்டையை குடைந்தது. அதற்கு பின்னர் சில நாட்களில் அவள் மறந்து போனாள். காஞ்சிபுரத்திற்கே ஜவுளி எடுக்க அப்பா அவளையும் அண்ணா மன்னியையும் அழைத்து கொண்டு சென்றார். கல்யாண பெண் என்ற நிலையிலே உயர்ந்து விட்டிருந்த தன் அந்தஸ்தை எண்ணி பெருமையுடன் தன் வருங்காலத்தை பற்றிய இனிய கனவுகளிலே மகிழ்ந்து போயிருந்தாள். அவளுக்கு பிடிச்ச தினசுகளை தானே பார்த்து வாங்கிக் கொள்ளட்டும். கூட குறைய விலை இருந்தால் கவலைப்பட வேண்டாம். அப்பா உத்தரவிட்டபடியே காரை ஓட்டி கொண்டு போனார். அவளது இஷ்டத்துக்கெல்லாம் அப்பா ஈடு கொடுத்தார். அரக்கு வண்ணத்திலே கூறப்படவை, அகலமான ஜரிகை வேண்டும் என்று விரும்பி கேட்டாள். அதுக்கென்னம்மா, எடுத்துக்கோ. வாழ்க்கையில் கல்யாணங்கிற சந்தோஷமான நிகழ்ச்சி ஒரே ஒரு முறைதானே வரப்போகிறது. உன் இஷ்டத்துக்கு எது வேணுமானாலும் வாங்கிக்கோ. அப்பா சிரித்து கொண்டே கத்தை கத்தையாக ரூபாய் நோட்டுகளை பிரிப்கேஸிலிருந்து எடுத்து கடைக்காரனிடம் எண்ணி வைத்தார். எத்தனை தாராள மனம் அவருக்கு! அவளது வருங்கால மாமியார் பாகிரதி அம்மாள் புடவை, நகைகள், பாத்திரங்களை முன்னதாக பார்வையிட விரும்பி அவர்களது பங்களாவுக்கு வந்திருந்தாள். மகனைப் போன்று நல்ல நிறம், உயரம், கருகருவென்ற கூந்தல். ஆனால் அவளது கண்டிப்பான பார்வை மங்களாவுக்கு திகிலை கொடுத்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதா உத்தேசம் உண்டா? மெல்ல சிரித்தபடிதான் கேட்டாள்.
பாகிரதி காஃபி டம்ளரை அவள் அருகே வைத்துவிட்டு அந்த கடுமையான பார்வையின் பொருள் விளங்காமல் விழித்தாள் மங்களா. நல்ல வேலை, மன்னி அனுசியா குறுக்கிட்டாள். உங்கள் இஷ்டப்படி நடக்க அவள் தயார். மேலே படிக்க முடிக்க சொன்னா படிப்பா, வேண்டாம்னா விட்டுடுவா. நன்னா சமைக்க தெரியுமோ? அடுத்த கேள்வி. தலையாட்டிவிட்டு பின்பக்கம் அவள் நழுவ தயாரான போது மன்னி சொன்னாள், வாங்கி கொண்டு வந்திருக்கிற புடவைகளை கொண்டு வந்து காட்டு, மாமி பார்க்கட்டும். பாகிரதி மிகவும் கவனமாகத்தான் எல்லாவற்றையும் பார்வையிட்டாள். மெருகிட்டு வைத்திருந்த அம்மாவின் 3 கொத்து சங்கிலியை எடுத்து உள்ளங்கைக்குள்ளே வைத்துக்கொண்டு குலுக்கி தனக்குள்ளே எடையை தீர்மானித்து கொண்டாள். வைரத்தொடுகளை வெளிச்சத்திலே ஆராய்ந்தாள். பின்னர் அசட்டையாக தலையாட்டினாள். கற்களில் அத்தனை பூரிப்பு இல்லை, ஓல்டு கட்டிங். இதை பிரித்து தாமரைப்பூ வடிவத்தில் கொஞ்சம் பெருசாக கட்டி வச்சுடுங்கோ. கூரைப்புடவை கனமாகவே இல்லையே, காலமுச்சலும் வச்சுக்கொண்டு 4 கிழமைகளுக்கு கட்டிக்கிறா போல கனமும் உயரமுமாக பார்த்து வாங்கிடுங்கோ. இவ்வளவுதானா வெள்ளி பாத்திரங்கள்? 2 வெள்ளி குத்து விளக்குகள் கேட்டிருந்தேனே, இன்னொன்னையும் ஜோடியாக பார்த்து சீக்கிரமா வாங்கி வச்சிடுங்கோ. வருங்கால சம்பந்தியம்மாள் முன்னால் கை கட்டி வாய் புதைத்து நிற்கும் அடிமை போல உடலை கூனி குறுகி கொண்டு அப்பா பாகிரதி அம்மாளுக்கு சலாம் போட்டு குழைந்த அந்த காட்சி இன்று நடப்பது போல எத்தனை தெளிவாக நினைவிலே நிற்கின்றது. எந்த விதமான குறையும் வைக்க மாட்டோம். உங்க பிரியப்படியே எல்லாத்தையும் செய்து முடிக்கிறோம், அப்பா உறுதி தெரிவித்தார். நான் முன்னாடி வந்து பார்த்தது நல்லதா போச்சு. பின்னாடி மனஸ்தாபங்கள் வேண்டாம் பாருங்க. வெட்டுன்னு துண்டு 2ஆக பேசின பாகிரதியை நிமிர்ந்து பார்க்கவும் மங்களாவுக்கு பயமாக தான் இருந்தது. 18வது வயதின் இறுதியை எட்டி கொண்டிருந்தாள். அப்போது செல்லமாக அப்பாவின் கண்களாக வளர்க்கப்பட்டதினால் உலகமே தெரியாத வெகுளியாக இருந்தாள் மங்களா. இவளா என் மாமியார்? உள்ளூர ஒரு கலக்கம். பையன் பெண்ணை தனியே பார்த்து பேசணுமாம். சொல்லிக்கொண்டே எழுந்து பட்டுப்புடவை சரசரக்க தங்கள் வீட்டு காரில் ஏறிக்கொண்டாள் பாகிரதி. அதுக்கென்ன, ஏற்பாடு செய்தால் போச்சு. அப்பா பெருமாள் மாடு போல் தலையாட்டினார். கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கேயும் அங்கேயும் ஜோடி போட்டுண்டு அவர்கள் தனியா போய் பேச வேண்டியதில்லை. அதனால பாகிரதி கண்டிப்பான குரலில் அழுத்தமாகவே சொன்னாள், எனக்கு தெரியாதா, அந்த மாதிரி பழக்கமெல்லாம் எங்களுக்கும் பிடிக்காது. நீங்க என்னைக்கு நாள் குறித்து சொன்னா நம்ம தோட்டத்திலேயே அவ 2 பேரும் புல்தரை மேல உட்கார்ந்து பேசட்டும், ஏற்பாடு செய்திடுறேன். பெரியவா கண்காணிப்பிலே தாராளமா பேசட்டுமே. இப்போ பேசி தெரிந்து கொண்டால்தானே அவர்கள் இருவருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க உதவியா இருக்கும், அப்பா உற்சாகமாக சொன்னார். ஒரே ஒரு நாள் ஒரு சந்திப்பில் பெரியவர்கள் கண்காணிப்பில் ஓரிடத்தில் அமர்ந்து சிறிது நேரம் பேசிவிட்டதும் அவர்கள் இருவர்களிடையே காதல் கரை புரண்டு பொங்கி எழுந்துவிடும் என்பது அப்பாவின் கணிப்பு. அவளும் அப்போது அப்படித்தான் எண்ணினாள். அழகான மாப்பிள்ளையாக அப்பா அந்தஸ்துக்கு தக்கபடி தேர்ந்தெடுத்து வைத்திருந்த நீலகண்டனை அவளும் எடுத்த எடுப்பிலேயே காதலிக்க தன்னை தயாராக்கி கொண்டாள். நீலகண்டனுடன் பேசி அவன் சிரிக்கும்போது கவனமாக பற்களை கவனிக்க வேண்டும் என்றதொரு நினைப்பு இடையே இழையோடியதும் உண்மை. சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை நீலகண்டன் அவர்கள் வீட்டிற்கு வந்தான். முன்னதாகவே அவன் வரவு அறிவிக்கப்படவில்லை. தானே காரை ஓட்டிக்கொண்டு வாசலில் இறங்கிய அவனை உள்ளே இருந்தபடியே அவள் பார்த்து விட்டாள். வெள்ளை குர்தாவும் பட்டுக்கரை வேஷ்டியுமாக உயரமாக கம்பீரமாக நடந்து உள்ளே வந்ததைக் கண்டு அவள் மார்பு படபடத்தது. மாடிக்கு ஓடினாள். அவசரமாக முகத்தை கழுவிக்கொண்டு கூந்தலை வாரி பின்னி நுனியில் ரிப்பனை வைத்து கட்டிக்கொண்டாள். அவளுக்கு பிடித்தமான நீல வண்ண அரக்கு கரை காஞ்சிபுர பட்டுப்புடவையும் ஏற்ற ரவிக்கையும் தரித்து கொண்டாள். கீழே வா, உன்னோட மாப்பிள்ளை சித்த பேசணுமாம். மன்னி அனுசியா அழைத்து கொண்டே வரும் முன் இமைகளில் லேசாக மையை தீட்டிக்கொண்டு நெற்றி குங்குமத்தை சரி செய்துவிட்டு கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டிருந்தாள் மஞ்சுளா. அவசரம் அவளுக்கும். பங்களாவின் பக்கவாட்டிலும் பறந்து கிடந்த புல்வெளியில் ஜமுக்காலத்தை விரித்து சாப்பிட சூடாக பஜ்ஜியும் பாதாம் அல்வாவும் காஃபியும் கொண்டு வைத்திருந்தார்கள். உதடும் மூக்கும் துடிக்க, கையும் கால்களும் பதற, நெஞ்சு படபடக்க அவன் எதிரே ஜமுக்காலத்தின் மீது அவள் உட்கார்ந்து கொண்டாள். என்ன பேசுவது? ஒரே குழப்பம். உனக்கு தித்திப்பு பிடிக்குமா, காரம் பிடிக்குமா? கேட்டுக்கொண்டே அவன் பாதாம் அல்வா கிண்ணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான். 2மே பிடிக்கும். அவள் குரல் நடுங்கியது பயத்தில். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை காஃபி சாப்பிடுவ? அடுத்தபடியாக தலை போகிற பெரிய கேள்வி ஒன்றை கேட்டு வைத்தான். 2 தடவைக்கு மேல் சாப்பிட பிடிக்காது. ஆமாம், நீங்க சிகரெட் குடிப்பதுண்டா? கேட்க வேண்டுமென்று எழுந்த கேள்வியை சட்டென்று அடக்கி கொண்டாள்.
உனக்கு நீல வர்ணம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பச்சைதான் ரொம்ப பிடிக்கும் என்றான் அவன். அரண்டு போய் விட்டாள். தப்பான வண்ணப்புடவையை அணிந்து கொண்டிருக்கிறாளே, தவறாக எண்ணிக்கொண்டு விட்டாள். இல்லை, எனக்கும் பச்சைதான் ரொம்ப பிடிக்கும். ஏதோ பெரிய அதிசயத்தை கேட்டுவிட்டது போல அவன் உரக்க சிரித்தான். அப்போது நிமிர்ந்து கொஞ்சம் துணிவுடன் பார்த்தாள். அப்பாடா என்று மனம் நிம்மதியை அடைந்தது. அவனுக்கும் பற்கள் வரிசையாக தான் இருந்தன. சிரிக்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் கூட அழகாகவே இருந்தான். அதை கண்டு மனம் பூரித்து போனாள். அதற்கு பின் அவன் கேட்ட சில கேள்விகளுக்கெல்லாம் அவள் புன்னகையுடன் தலையாட்டினாள். மாலை மங்கி இருள் பரவி கொண்டு வந்ததும் அப்பா தொண்டையை கனைத்து கொண்டு அருகில் வந்து விட்டார். பேச்சு முடிவடைந்தது. படிப்பது பற்றியும் சாப்பாடு பற்றியும் கதைகள் பேசியதிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டதாக ஒரு நினைப்பு. பெரியவர்கள் பார்த்து நிச்சயித்த தங்களுக்குள்ளே காதல் அலைமோதி கொண்டு எழுந்து விட்டது போன்றது ஒரு பிரமிப்பு. ஒருவரை ஒருவர் பார்த்து வெட்கத்துடன் எழுந்து பிரிந்து விட்டனர். புன்முறுவல் அளித்தபடி அதற்கு பின்னர், உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா? மனதை திறந்து நீ இன்னமும் சொல்லவில்லையே. பதிலை எதிர்பார்க்கிறேன். சுருக்கமாக ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அவளுக்கும் அவனை பிடித்திருந்தது. ஆனால் பதில் எழுத துணிவிருக்கவில்லை. தொலைபேசியில் இருமுறை அழைத்து தேனாக பேசினான். உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். வேலை ஓட மாட்டேங்கிறது. கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது? அவன் கேட்டபோது முகம் சிவந்து வெட்கத்திலே மூச்சடைத்து போய் நின்றாள். என்ன பதிலை காணுமே? செல்லமாக அதட்டினான். 15 நாள் இருக்கு, தடுமாறினாள் மகிழ்ச்சியுடன். கல்யாணத்திற்கு 2 தினங்களுக்கு முன்தான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. வீட்டின் பக்கத்திலே பரிசாரர்கள் கல்யாணத்திற்கு பட்சணம் செய்து கொண்டிருந்தார்கள். அம்மா கல்யாண பொண்ணு, இப்படி வாமா, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல். ஏலக்காய், முந்திரி பருப்பு, கற்கண்டு, குங்குமப்பூ எல்லாம் போட்டு ஜமாய்த்திருக்கிறேன். பரிசாரகர் நீட்டிய தட்டில் இருந்த லட்டை கொஞ்சம் பிட்டு வாயில் போட்டுக்கொண்டாள். தித்திப்பு உடல் முழுவதும் பரவுவது போன்ற மகிழ்ச்சியான கற்பனை. இன்னும் சிறிதளவு பிட்டு வாயில் போட எடுத்துக்கொண்ட போதுதான் அனுசியா பரபரப்பாக அங்கே வந்தாள். இப்படி கொஞ்சம் வா. அவள் குரலில் ஒரே பதட்டம். மாடியறையில் அப்பா, அண்ணா, வசந்த் அத்தான், தமக்கைகள், அத்தை, இன்னும் கல்யாணத்திற்கு 4 நாள் முன்னதாக வந்த உறவினர்கள் சிலர் எல்லோரும் கூடியிருந்தனர். அவளை கண்டதும் அப்பா வேகமாக வந்து கட்டி கொண்டார். தலையில் கல்லை போட்டுட்டானே பாவி பயல் நீலகண்டன்! கத்தியபடி மகளை கட்டிக்கொண்டு குலுங்கி அழுதுவிட்டார் ஜெகதீசன். என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி அழுகிறார்? அவளுக்கு ஒரே கலவரம். உடம்பெல்லாம் பதறியது. நேற்று ராத்திரியை பிடிச்சி அந்த பிள்ளையாண்டானுக்கு வயிற்று வலியாம். துடிச்சு போயிட்டானாம். நர்சிங் ஹோமில் அனுமதிச்சிட்டா. ஆப்ரேஷன் பண்ண அவசரமாக ஏற்பாடுகள் செய்து அவனை மேடையில் கொண்டு போறதுக்குள்ளே போயிட்டானாம். அநியாயம், அத்தை அனுதாபத்துடன் விவரித்தாள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா அரற்றினார். 3 முடிச்சு விழறதுக்கு முந்தி ஆனதேன் மனசை தேத்திக்கோங்கப்பா. அதுவரை மூத்த சகோதரி ஆறுதல் சொன்னார். நாம் தப்பினோம். ஆமாம், நமக்கு வரவிருந்த பெரிய ஆபத்து இப்படி போச்சேன்னு நினைச்சுப்போம். ஒத்து பாடினாள் இளைய சகோதரி. அழகான நீலகண்டன் அவளிடம் அன்பாக பேசினானே, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பல தடவை போனில் குழைந்தானே, அவனா இறந்து போய் விட்டான். அதிர்ச்சியாலே மங்களா அப்படியே திகைத்து போய் நின்றாள். அதற்கு பின் சில நாட்கள் அவளுக்கு யாரையும் பார்க்கவோ பேசவோ பிடிக்கவில்லை. அடுத்த வீட்டு பிள்ளை சலிப்புடன் டேப் ரிக்கார்டரை நிறுத்திவிட்டு விளக்கை அணைத்து தூங்க போய்விட்டான். மங்களாவும் படுக்கையிலே சாய்ந்து கொண்டு புரண்டாள். நீலகண்டன் பக்கென்று சிரித்தபடி அவளை பார்ப்பது போன்ற நினைவு. இன்னமும் நெஞ்சை விட்டு அகலவில்லை. பாவம், எத்தனையோ வாழ வேண்டியவன் சின்னஞ்சிறு வயதிலேயே போய்விட்டானே. ஏன்? அவன் சாவிற்கு அவள் எப்படி காரணமாவாள்? குற்றவாளி கூண்டில் இன்னமும் நிறுத்தி வைத்து அவளை பழி வாங்குகிறார்களே, அதை பற்றி என்ன சொல்ல? நீலகண்டன் இறந்து போனான். அவன் வரைக்கும் நிம்மதி. அவன் மரணத்தின் பாதிப்பினால் நிலைகுலைந்து நிற்கிறாள் அவள். அதை பார்த்து யாராவது சிந்தித்தார்களா? அவளுக்காக யாராவது அனுதாபப்பட்டிருப்பார்களா? பொங்கி எழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கடந்த கால நினைவை உதறிவிட தலையணையில் முகத்தை பதித்து கொண்டாள். அன்று மாலை அவள் அலுவலகத்திலிருந்து வேகமாகத்தான் நடந்து வந்தாள். அப்படியும் வழக்கமாக அவள் பிடிக்கும் பஸ்ஸை தவறவிட்டு விட்டாள். வியர்க்க விறுவிறுக்க குடையை மடக்கி கொண்டு அவள் விரைந்து வருவதற்குள் மூச்சு திணறும் கூட்டத்தை தன்னுள் அடக்கி கொண்டு பஸ்
வேதனையில் முனகுவது போல் மொய் என்ற ஓசையுடன் நகர்ந்து விட்டது. அவள் மட்டும் ஆண் பிள்ளையாக இருந்தால் கூசாது ஒரே ஓட்டத்தில் கம்பியை தாவி பிடித்துக்கொண்டு ஒரு கால் படியிலும் ஒரு கால் வெளியிலுமாக தொங்கிக் கொண்டு ஆபத்தை பாராட்டாது அந்த பஸ்ஸில் பயணப்பட்டிருப்பாள். ஆணுக்கு சமம் என்று கூறிக்கொண்டு வேலைக்கு வந்துவிட்டால் மட்டும் போதுமா? இந்த மாதிரி சர்க்கஸ் வித்தைகளில் சராசரி பெண் எப்படி ஆணுக்கு சமம் என்று கோஷமிட முடியும்? கோபத்துடன் பற்களை கடித்துக் கொண்டாள். வாழ்க்கையின் சிறு அசைவுகளில் ஏற்படும் சின்னஞ்சிறு இடையூறுகள் கூட அவளுக்கு பூதங்களாக பரிணமித்து கொண்டு பயமுறுத்துவது ஏன்? மனதிலே பழைய அனுபவங்களின் பாதிப்பினால் ஏற்பட்ட கசப்பு கடுமையாகிவிட்டதால் எதையும் பெரிதொரு தோல்வியாக எடுத்துக்கொள்ளும் மனப்பான்மை அவளிடம் உருவாகிவிட்டதா? வழக்கமாக அவள் வரும் சுற்றுப்பாதையை தளர்த்தி கிருஷ்ணாராவ் தெருவழியே அவள் வந்திருந்தால் நேரமும் தடையும் மிச்சமாகியிருக்கும். பஸ் தவறி இருக்காது. ஆனால் அவளுக்கு அந்த தெருவின் பெயரை பொறிக்கப்பட்டுள்ள பலகையை கூட பார்க்க பிடிக்காது. தலையை திருப்பிக் கொண்டு சாலையில் அதை பாராதவளாக நடப்பது வழக்கம். அப்பா உயிருடன் இருந்த காலத்தில் பெரிய பதவியில் அவர் ஓஹோ என்று வாழ்ந்த நாளில் அவர்களுக்கு சொந்தமாயிருந்த அந்த பெரிய பங்களா நெடுஞ்சாலை முனையில் இமயம் அந்த தெருவின் ஓரத்திலே தான் இருந்தது. அதை பார்க்கும் போதெல்லாம் மனதிலே ஒரு பதட்டம். அந்த பெரிய தோட்டத்திற்குள் ஓடி விளையாடி சிறுமியாக வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி பெற்ற பல இன்ப துன்ப அனுபவங்களின் நினைவுகள் நெஞ்சை அடைக்க அவள் கண்கள் கலங்கி விடுவது வழக்கம். சி, நீ சுத்த மக்கு. வெறும் கல்லாலான கட்டடம், இதன் மீது இப்படி ஒரு லைப்பா? கோழையாக இருக்கிறியே. டோன்ட் பி எ சென்டிமெண்டல் ஃபுல். லதா பரிகசிப்பது உண்டு, அன்போடு கடிந்து கொள்வதும் உண்டு. கல்லும் சிமெண்ட்டும் கொண்டு உருவாக்கிய வெறும் கட்டடம்தான். அதற்குள்ளே அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அத்தனை அனுபவங்களின் நிறைகள் எல்லாம் அடங்கி கிடக்கின்றனவே. அதை பார்க்கும்போது அப்பாவுடன் வராந்தாவிலே உட்கார்ந்து கொண்டு செஸ் விளையாடிய இன்ப நாளின் நினைவு, தோழிகளுடன் தோட்டத்திற்குள்ளே கண்ணாமூச்சி விளையாடி கழித்த ஞாபகம், மாடியில் தனது படுக்கை அறையிலே கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டு காதல் கதைகளை படித்துக்கொண்டு ஜன்னல் வழியாக உலகத்தையே உல்லாசமாக பார்த்த நாட்களின் நினைப்பு எத்தனையோ. அந்த உணர்வு குழப்பத்திலே மனம் நெகிழ்ந்து கரைந்து போய் விடுவதிலே வியப்பென்ன இருக்கிறது? அந்த வீட்டை அவள் என்றும் கட்டடமாக பார்க்கவில்லை. தனது உற்ற நண்பன், உணர்வுகளுக்கு அடைக்கலம் தந்த தோழன் என்றுதான் எண்ணி வந்தாள். இப்போது யாருக்கோ சொந்தமாகிவிட்டதை அவளால் ஏற்று ஜீரணிக்க முடியவில்லை. பார்த்த போதெல்லாம் பரிவுணர்விலே பதறிப்போனாள், துன்பப்பட்டாள். யாருக்கும் எளிதில் புரிய முடியாத ஒரு கதம்ப உணர்ச்சி குழப்பம் அது. என்னதற்கு இந்த தண்டனை என்றுதானே அதை தவிர்க்கத்தான் பஸ் நிலையத்திற்கு ஒரு சுற்று வழியை தேடி அமைத்துக் கொண்டிருந்தாள். பஸ் தவறிவிட்டதனால் ஏற்பட போகும் விளைவுகள் அடுத்த பஸ் வர குறைந்தது 20 நிமிடங்களாவது ஆகும். வீடு போய் சேர அரை மணிக்கு மேலாகும். அதற்குள் கட்டாயம் இருட்டிவிடும். ஏன் நேரம் என்று வழக்கம் போல் அண்ணாவின் குறுக்கு விசாரணை இருக்கும். காலையில் அவன் கிளம்பும் முன்னே மன்னி அனுசியா கோடி காட்டி விட்டிருந்தாள். இன்னைக்கு கூட எழுந்திருக்க முடியாது போல இருக்கு. உடம்பு கிழிச்ச நாராய் போயிடுதே. பலூன் போல உப்பியபடி படுக்கை மீது புரண்டு கொண்டிருந்த அனுசியா, ஆனாலும் இப்படி பொய் பேச வேண்டாம். உள்ளூர எரிச்சல். பல்லை கடித்து கொண்டுதான் வேலைக்கு புறப்பட்டிருந்தாள் மங்களா. இப்போது போனதும் அவசரமாக பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு அடுப்பு காரியங்களை கவனிக்க துவங்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் 2 வேளை பச்சை தண்ணீரிலே குளித்துவிட்டு ஏசி அறையிலே நாள் முழுவதும் உட்கார்ந்து வேலை செய்கிறதனால் முதுகு பிடித்து கொண்டு வலிக்கிறது என்று அவள் யாரிடம் சொல்லி அனுதாபத்தை பெற முடியும்? வெளியே சொல்ல முடியாது. அவளே அனுபவிக்கிற மனவேதனை போல் உடல் வேதனையை பற்றியும் மூச்சை விட முடியாத அடிமை நிலை. அக்கா இருவரும் கல்யாணமாகி அப்பா காலத்திலேயே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். அப்பாவுக்கு பின் அவள் மட்டும் வசமாக அண்ணா மன்னியிடம் அகப்பட்டு கொண்டு விட்டாள். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைதான். அதற்காக இப்படி அடிமையிலும் அடிமையாக அல்லல் பட தேவையில்லை. இந்த பிணப்பை அறுத்தடித்து கொண்டு அவள் எப்பொழுது சுதந்திரமாக வாழப்போகிறாள்? அவளுக்கு வருங்காலம் என்று ஒன்று இருக்கிறதா? குமுறி கொண்டு வந்த துக்கத்திலே மார்பு விம்மல், கண்கள் பனிக்க சாலையில் போய்க் கொண்டிருந்த வாகனங்கள் மீது பார்வையை ஓட்டியபடி நின்று கொண்டிருந்தாள். நேரம் தனியாக ஊர்ந்தது. மேலும் கீழும் விறு என்று பல கார்கள் பறந்து கொண்டிருந்தன. அவளுக்கு தேவையில்லாத இடங்களுக்கு போகும் பஸ்கள் 3 ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நின்று கொண்டிருந்தவர்களில் பலரை அள்ளி கொண்டு கிளம்பின. அண்ணா நகர் போகும் பஸ்ஸை இன்னமும் காணவே இல்லை.
நேரம் யுகமாக கணக்கவே கை கடிகாரத்தை கவலையுடன் பார்த்தாள். ஹாய் மங்களா! அந்த ஆண் குரல் அவளை திடுக்கிடச் செய்தது. அருகில் சரக்கென்று ஓசையுடன் நின்ற புத்தம் புது பியட் காரை திரும்பி பார்த்தாள். வண்டியிலிருந்து அவள் அத்தான் வசந்த் இறங்கினான். காதோரத்து கன்னத்திலே கனத்த கிருதாக்கள், தெத்துப்பற்களை மறைக்க தொங்கு மீசை, வெள்ளை சஃபாரி டிஜிட்டல் கடிகாரம். அத்தான் வசந்த் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிவிட்டிருக்கிறானே. அவனுடன் கூட வண்டியை விட்டு இறங்கி நடைபாதை அருகே நெருக்கமாக நின்ற இளம் பெண்ணை வியப்புடன் மங்களா பார்த்தாள். அத்தான் வசந்துக்கு ஏற்ற உயரத்தில், தங்க நிறத்தில், உண்மையில் கொடி போல எத்தனை அழகான பெண்! நீங்க யாருமே என் கல்யாணத்துக்கு வரலை. அதுக்காக பதிலுக்கு பதில் நாங்கள் ஷைலா கல்யாணத்துக்கு வராதிருந்து விட்டோம்னு நினைக்காதே. பத்திரிகை வந்தப்போ நாங்கள் ஊரில் இல்லை. நானும் ரஜினியும் சிங்கப்பூர், மலேயா, ஹாங்காங்னு சுத்திண்டு இருந்தோம். ஊரில் இருந்திருந்தால் கட்டாயம் வந்திருப்போம். மாமா பேத்தி கல்யாணம் ஆச்சே, விட்டு வச்சிருப்போமா? ஹிஹி, உரத்த குரலில் சிரித்தான். நிலையத்தில் நின்றவர்களில் சிலர் தங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பதை உணர்ந்த மங்களா மிகவும் கூசி போனாள். அத்தான் வசந்திடம் அவளுக்கு பிடிக்காத குணம் கத்தி உரத்த குரலில் பேசுவது, அட்டகாசமாக எதற்கும் சிரிப்பது. அதை இன்னமும் விட்டு தொலைக்கவில்லையா? என் மனைவி ரஜினியை நீ பார்த்ததில்லையே. பெருமையுடன் அந்த கொடியழகியின் பக்கம் திரும்பினான் அத்தான். ரஜினி, நான் முன்பே சொல்லியிருக்கேனே, மாமா பெண் மங்களான்னுட்டு. அவள்தான் இவள். மங்களாவின் காதுகள் இரண்டும் கபகவென்று எரிந்தன. முகம் இறுகி போனாள். அத்தான் வசந்த் தன் மனைவியிடம் அவளை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறானோ. அவள் ஒரு மாதிரி தனக்குள் சிரித்தபடி பார்க்கிறாளே. வசந்த், நீயாவது உன் அம்மாவுக்கு எடுத்து சொல்லுடா. உறவு விட்டு போக வேண்டாம். மங்களாவை கல்யாணம் பண்ணிக்கோ. நீயும் இதே வீட்டில் எங்களோட வளர்ந்து நெருங்கி பழகினவன் தானே. மறுக்காதேடா. அவளுக்கு வாழ்வு கொடு. அப்பா கெஞ்சியது நினைவுக்கு வரவே அவமானம் உடலை அனலாக தகிப்பதை உணர்ந்தாள். பஸ்ஸுக்காக நிற்பவர்களில் சிலர் அவர்களது பேச்சை ரசிக்க இன்னும் சற்று அருகில் நெருங்க வந்து நின்று கொண்டதனை காண மங்களாவுக்கு எரிச்சலாக இருந்தது. அத்தை சௌக்கியமா? அடிக்குரலில் மெல்ல ஒப்புக்காக கேட்டுவிட்டு பஸ் வரும் திக்கிலே கண்களை ஓடவிட்டாள். உன் அத்தையை தெரியாதா? காலிலே சக்கரம். திறமையான மாட்டுப்பெண் கிடைத்து விட்டதும் ஷேத்ராடனம் செய்ய புறப்பட்டு விட்டாங்க. ரிஷிகேஷிலிருந்து போன வாரம் கடுதாசி போட்டா. பெங்களூருக்கு திரும்பி வர 1 மாதம் ஆகுமாம். பெங்களூரா? கேட்ட மங்களா சட்டென்று தன் நாவை கடித்து கொண்டாள். அனாவசியமான பேச்சை துண்டிக்க பஸ் வரும் திக்கை மறுபடியும் ஆவலுடன் பார்த்தாள். இப்போ நான் பெங்களூர் பிரான்ச்சுக்கு மேனேஜர். தெரியாதா அவனுக்கு? 1 வருஷமாச்சே. சொந்த பிளாட்டுக்கு எழுதி போட்டிருக்கேன். கம்பெனி வாடகையில் கிடைச்சிருக்கிற வீடு தாராளமாக பெருசாக இருக்கு. நீ வந்தா 10 நாள் ஓய்வா எங்களோட தங்கலாம். வாயே, ஒரு பயணம் பெங்களூர் பக்கம். ரஜினிக்கு விருந்தாளிங்கன்னா ரொம்ப ஆசை. தேங்க்யூ. லீவு வரட்டும், பார்க்கிறேன். வறட்சியாக புன்முருள் அளித்தாள் மங்களா. ஓயமாட்டன் போலிருக்கு. பஸ் நிலையத்தருகே காரை நிறுத்தி கொண்டு பேசுவது தப்பாச்சே. போக்குவரத்துக்கு பெரும் இடைஞ்சல். இதெல்லாம் இன்னுமா தெரியாது வசந்துக்கு? போக்குவரத்து போலீஸை ஏன் கண்ணிலேயே காணும்? இப்போ கூட தலைமை ஆஃபீஸில் ஒரு காரியமாகத்தான் வந்திருக்கிறேன். அப்படியே உங்களையெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு ஒரு எண்ணம். ஏறிக்கோ, வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன். எத்தனை நாள் பஸ்ஸுக்காக காத்திருப்ப? சுருக்கென்று அவள் மனதை வேதனை தைத்தது. குடைநிழலில் குஞ்சரம் ஊர்ந்தோர் நடை மெலிந்து சின்ன பெண்ணாக இருக்கையில் தமிழ் வகுப்பிலே படித்த பாடத்தின் நினைவு. பங்களா, கார், ஆட்கள் என்று படாடோபமாக இருந்த அவர்கள் வாழ்க்கை சரிந்து இப்பொழுது பஸ்ஸிற்காக அவள் காத்திருக்கும் பரிதாபத்தை அவன் சுட்டி காட்டுகிறான். மடையன், பதவி உயர்ந்து விட்டால் போதுமா? அவனுக்கு எப்பொழுதுமே பண்பாகவே பேசத் தெரியாது. கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள். வரையா, அழைச்சிட்டு போகட்டுமா? மங்களா சற்றென்று தலையை பலமாக ஆட்டினாள். தேவையில்லை, அதோ எங்கள் பஸ் வந்து விட்டது, ரொம்ப நன்றி கூறிவிட்டு சற்றென்று கூட்டத்திற்குள் மறைந்து கொண்டாள். வசந்த் காரில் ஏறிக்கொண்டான். மனைவி பக்கத்திலே வந்து உட்கார்ந்ததும் மங்களாவின் காது கேட்க கதவை படார் என்று சாத்தினான். சார், காசை இடங்க சீக்கிரம். இங்கே நிற்கக்கூடாது, தெரியாதா? குழலை ஊதிக்கொண்டு எங்கிருந்தோ வந்த போக்குவரத்து போலீசிடம் கையை அமர்த்தி விட்டு வசந்த் உரத்த குரலில் கத்தி பேசினான். மங்களா, அண்ணாவை இந்த தடவை மன்னிக்க சொல்லு. அடுத்த தடவை கட்டாயம் உங்களையெல்லாம் பார்க்க நாங்கள் வீட்டுக்கே வரோம்னு சொல்லு. அதுக்காக கோவிச்சுண்டு உன் கல்யாண பத்திரிகையை அனுப்பாமல் நிறுத்திடாதே. மாமா பெண் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? ஹிஹிஹி. காரை கிளப்பி கொண்டு நகர்ந்து விட்டான்.
நெருப்பாக வந்து காதில் விழுந்த அந்த கேலி சொற்களின் உள் அர்த்தம் நெஞ்சை பிழியவே கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டு பஸ்ஸை பிடிக்க கூட்டத்திற்குள் புகுந்து தள்ளி கொண்டு நுழைந்தாள். எப்படியோ உள்ளே ஏறிவிட்டாள். ஜன்னல் ஓரத்திலே தெரிந்த காலியான இடத்தில் சற்றென்று அமர்ந்து கொண்டாள். அழுக்கு பிடித்த புடவைக்காரின் பரட்டை தலை குழந்தை தன் ஒழுகும் மூக்கை தன் தோள்பட்டை மீது தடவி கொள்வதை பற்றி கூட அவள் இன்று கவலையே படவில்லை. அவள் எண்ணங்களும் நினைப்பும் கடந்த காலத்துடன் சுழன்று கொண்டிருந்தன. அத்தை கற்பகத்தின் கணவர் கடும் காய்ச்சலில் திடீரென்று இறந்து போன போது விதவை சகோதரியை தன்னுடன் வைத்து காப்பாற்றும் பொறுப்பு அப்பா தலையில் விழுந்தது. கிராமத்திலிருந்து அவர்களை அழைத்து வந்து தங்களுடன் அந்த பங்களாவில் தங்க வைத்து கொண்டு ஜெகதீசன் தங்கையை மிகவும் அன்போடுதான் ஆதரித்தார். அப்பொழுது அவரும் மனைவியை இழந்திருந்தார். வீட்டை நிர்வகிக்க விதவை சகோதரி உதவுவாள் என்ற நம்பிக்கை பட்டிக்காட்டிலிருந்து கொண்டு வந்த அவனது பழக்க வழக்கங்களை மாற்றி அவனை பட்டணவாசியாக்க அப்பா பட்ட பாடு. சோபா மீது காலை வச்சுண்டு பேசாதே, காலை தொங்க போடு. 8 வீடு கேட்குறாப்புல ஏண்டா கத்துற? மெதுவா பேசு, இங்கே யாருமே காது செவிடு இல்லை. குட் நைட்னு ஏண்டா சொல்கிற? அவெல்லாம் புறப்பட்டு போகிறச்ச சொல்லணும். வெறுமனே தமிழில் வணக்கம் சொல்லி தொலை போதும். இங்கிலீஷில் வழிக்கு விழ வேண்டாம். அப்பா அடிக்கு ஒரு தடவை அவனை திருத்தி ஆளாக்கப்பட்ட சிரமம். பள்ளிக்கூடத்திலே சேர்த்துவிட்டு புத்தகங்கள் துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து சீராட்டியது போதாது போல் பாஸ் பண்ணி தொலைக்க அந்தந்த பகுதிக்கு டியூஷன் வேறு வைத்து கொடுத்து அவனை தூக்கிவிட எத்தனை பாடுபட்டிருக்கிறார் ஜெகதீசன். BA பட்டத்தை பெற கஜினி முகமதுடன் அவன் போட்ட போட்டியைத்தான் மறக்க முடியுமா? தொலையட்டும், தங்கை பிள்ளைதானே, அவனை வாழ வைக்க வேண்டியதும் நம் பொறுப்பாச்சே என்று நல்ல எண்ணத்துடன் தான் அவர் வேலை பார்த்த நிறுவனத்திலேயே அவனுக்கும் ஒரு வேலை வாங்கி தந்து உதவியதற்கு பிரதியாக அவன் அப்பாவுக்கு கொடுத்த தொல்லைகள். ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு அத்தான் வசந்தை பிடிக்காது. அவனது உரத்த சிரிப்பு, தெத்துப்பற்கள், ஆபாசமான நகைச்சுவை வார்த்தைகள், அதிக பிரசங்கித்தனமான நடத்தை, பல காரணம் பற்றி அவளுக்கு அவனை கொஞ்சமும் பிடிக்காது. என்ன அப்படி தள்ளி நகர்ந்து நிற்கிற? ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாள் நீ எனக்கு மனைவியாக போற, ஞாபகத்தில் வச்சுக்கோ சொல்லிவிட்டு மெல்ல அவள் கையை தொடுவான். ஏதாவது சொல்ல அருகில் வந்தால் தோளை தட்டித்தான் பேசுவான். யாரும் பார்க்காத போது சட்டென்று அவள் கன்னத்தை கிள்ளுவான். இவையெல்லாம் பெரிய அசிங்கமான செய்கைகளாக அவளுக்கு பட்டன. பண்பில்லாத அறிவு கெட்டவன் என்ற வரைக்கும் அவனை பற்றி சின்ன வயதிலிருந்து அவள் மனதில் ஒரு வெறுப்பு. தொட்டு பேசாதே, போ அந்த பக்கம். அப்பாவை கூப்பிடுவேன். அண்ணா கிட்ட சொன்னா உன் முதுகு தோலை பிச்சிடுவார். அவளும் அந்தந்த சமயங்களில் பயமுறுத்தி இருக்கிறாள். அப்பா வேலை பார்த்த நிறுவனத்திலே அவன் விரைவில் தொழிலாளர்களை தூண்டிவிடும் மாபெரும் தலைவனாகிவிட்டான். அந்த சமயம்தான் அத்தை மங்களாவை தன் மகனுக்கே கொடுத்து விடும்படி அண்ணனிடம் பெண் பேசினாள். அப்பா எடுத்த எடுப்பிலேயே மறுத்தார். கற்பகம், உன் பிள்ளையை பற்றி உனக்கு தெரியாது. என் வேலைக்கே உன் பிள்ளை வெடி வைக்கிறான். யூனியன் லீடர்னு இவனுக்கு பெரிய பதவி வந்துடுத்து. எனக்கு எதிராக கொடி பிடிக்கிறான். இவனுக்கு நான் பெண்ணை கொடுத்துட்டா என்னை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயமே என் நிறுவனத்தில் ஏற்பட்டுடும். அதனால தான் மங்களாவுக்கு வேற இடத்துல பார்த்து நிச்சயித்திருக்கிறேன். அத்தை கற்பகத்திற்கு தாங்க முடியாத கோபம். வசந்த் அப்பாவை ஒழித்துவிடப் போவதாக சவால் கூறிவிட்டு அம்மாவுடன் வீட்டை விட்டு வெளியேறி தனியே வசிக்கத் தொடங்கினான். 2 முறையும் கல்யாண மாப்பிள்ளை இறந்து போய் கல்யாணம் நின்று ஊரார் பலவாறு பேசும்படியான பயங்கர நிலை ஏற்பட்டதும் அப்பாவே திகிலில் ஆடிப்போய்விட்டார். அப்பொழுதுதான் வெக்கத்தை விட்டு அத்தை கற்பகத்திடம் கேட்டார். சரி, மங்களாவை உன் பிள்ளைக்கே கொடுத்துடறேன். கற்பகம், இப்ப என்ன சொல்ற? பேஷ், எல்லோரும் வேண்டாம்னு உதறி தள்ளிய உன் துக்கிரி பெண்ணை என் பிள்ளை தலையில் கட்ட பார்க்கிறியா? என் ஒரே பிள்ளை நன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன் பெண்ணுக்கு மாங்கல்யத்தில் சனி இருக்கு. எனக்கு வேண்டாம். என் பிள்ளைக்கு ஏற்ற இடத்துல நான் பார்த்துக்கிறேன். முகத்தில் அடித்தாற்போல் அத்தை கொடுத்த பதிலை கேட்டும் அப்பா சளைக்கவில்லை. மங்களாவுக்கு கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று ஒரே தவிப்பு. அத்தானை எனக்கு பிடிக்கல. ஏனப்பா அத்தையை போய் கேட்டு அவமானப்பட்டேன்? மங்களா சொல்லியதை கூட காதில் போட்டுக்கொள்ளவில்லை. வசந்தை வீட்டுக்கு வரவழைத்து தமது வயது, அந்தஸ்து எல்லாவற்றையும் மறந்து மங்களாவுக்கு வாழ்வு தரும்படி அவனை எப்படி கெஞ்சினார். ஓங்கி தலையில் அடித்துக்கொண்டு அழ வேண்டும் போன்று மங்களாவுக்கு அவமானமாக இருந்தது. அப்பா மேல் கோபமாகவும் இருந்தது. வசந்த் அதற்கு என்ன பதில் சொன்னான்? மாமா,
நீங்க செய்திருக்கிற உதவிகளுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நான் தூக்கு போட்டுக்கொண்டு சாக முடியாது. உங்க பொண்ணு கழுத்துல தாலிக்கயிறு ஏறும் முன் என் கழுத்துல யமனுடைய பாசக்கயிறு ஏறிவிடும். மங்களாவுக்கு வேற இளையாள்வான் ஏதாவது பாருங்க. சில சமயம் அழகையும் பணத்தையும் பார்த்து யாராவது ஒத்துக்கொள்வார்கள். அன்று அப்பா அவனை கன்னத்தில் ஓங்கி அறையாது விட்டது தப்பு. இன்று ஏளனமாக பேசிவிட்டு நகர்ந்த இவன் கன்னத்தில் மங்களா ஓங்கி அறையாது போகவிட்டதும் தப்பு. ஏன், மங்களா பெண்ணாக பிறந்ததே பெரும் தப்பு. திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். அண்ணா நகரில் அவள் இறங்க வேண்டிய நிலையத்திற்கு அதற்குள்ளாகவா வந்து விட்டாள்? என்ன இப்படி இரட்டி விட்டதே? ஆமாம், அவள் வாழ்க்கையே அப்பாவுக்கு பிறகு ஒரே இரட்டிப்பு தானே. கனத்த மனதுடன் அவள் இறங்கி மெல்ல வீட்டை நோக்கி நடந்தாள். அன்று அவர்கள் அலுவலகத்தில் வேறு ஒரு பகுதியில் வேலை பார்த்து வந்த சிவசங்கரனுக்கு திருமணம். விடியற்காலை முகூர்த்தம். மங்களாவை தவிர அலுவலகத்தில் இருந்த அனைவரும் கல்யாணத்துக்கு போயிருந்தனர். கல்யாண பரிசு வாங்க பணம் வசூலித்த டைபிஸ்ட் மாலினியிடம் மங்களா தன் பங்கு 10 ரூபாய்களை ஏற்கனவே கொடுத்து விட்டிருந்தாள். அன்று வெள்ளிக்கிழமை என்றதினால் மன்னி அனுசியா படுக்கையை விட்டு எழுந்து குளித்துவிட்டு சமைக்க புறப்பட்டிருந்தாள். மன்னிக்கு உடம்பு தள்ளலை. கொஞ்சம் கூட மாட உதவி விட்டு ஆபீஸிற்கு போகலாம். அண்ணா முன்னதாகவே உத்தரவு போட்டு விட்டிருந்தாள். அதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. தலையை சுத்துறது, முதுகை ஏன் இப்படி கத்திரிக்கிறது? முணுமுணுத்தபடி சமையல் அறையில் வளைய வந்து கொண்டிருந்த மன்னிக்கு ஓடி உதவுவதிலே காலை பொழுது வேகமாக கரைந்து போனது. கல்யாணத்திற்கு போக வேண்டும் என்று அவள் வாய் தவறி கூட வீட்டில் சொல்லிக் கொள்ளவில்லை. அங்கே போய் நிற்பானேன்? உன் சங்கதி தெரிஞ்சவா ஆளுக்கு ஒன்று பேசுவா. மன்னி பட்டென்று பதில் சொல்லிவிடுவாள். அவள் பேச்சில் எப்பொழுதும் நெருப்பு தெரிக்கும். மேலும் அவளுக்கே கல்யாணங்களுக்கு போவது பிடிக்காத விஷயமாக போய்விட்டிருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக மற்றவர்கள் பார்வையிலிருந்தும் ஒதுங்கி வாழ தலைப்பட்டதினால் அவளுக்கு சமூகத்தில் பலரை தெரியாதிருந்தது. தப்பித்தவறி அண்ணா மன்னியுடன் வேண்டியவர்கள் வீட்டு கல்யாணத்திற்கு போக நேர்ந்து விட்டால் வேண்டாவிருப்பாகத்தான் கிளம்புவாள். உங்க தங்கை தானே? ஆமாம், இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது என்று குறிப்பாக யாராவது அண்ணாவிடம் கேட்டுவிட்டால் போதும், கூனி குறுகி பதறி போய்விடுவாள். அதற்கு பின் முள்ளின் மேல் உட்கார்ந்தது போன்ற வேதனையுடன் தான் அங்கே அமர்ந்திருப்பது வழக்கம். ஏன் இந்த தண்டனை? நீதிபதி ஏகாம்பரத்தை விட்டு கல்யாணம். அண்ணாவை கட்டாயம் வர சொல்லியிருக்கா. மன்னி அரை மனதுடன் அழைக்கும் பொழுதே மங்களா சற்றென்று மறுத்து விடுவாள். தான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கெல்லாம் போயிட்டு வாங்கோ. அப்படி ஒரு திகில் உணர்வில் தவித்து கொண்டிருந்தாள். சிவசங்கரனது திருமணத்திற்கு அவள் போகத்தான் விரும்பவில்லை. ஆனால் பம்புக்கார பதஞ்சலியின் வாய் சும்மாவா இருந்தது? கல்யாண வீட்டு சாப்பாட்டை ஒரு கை பார்த்துவிட்டு வெற்றிலையை புதைப்பிக் கொண்டு மூச்சிறைக்க இருக்கையில் அமர்ந்து கொண்டார் பதஞ்சலி. வயிறு நிறைந்து விட்டிருந்தது. வம்புகளை கொஞ்சம் அவிழ்த்து விடாவிட்டால் மனம் நிறையாது போன்ற ஆதங்கம் அவருக்கு. மாலினி, இங்கே வா, உரிமையோடு அழைத்தார் அவர். டைப் இயந்திரத்தின் மேல் மூடியிருந்த பிளாஸ்டிக் உரையை கழற்றி கொண்டிருந்த மாலினி அதை வீசி அப்பால் போட்டுவிட்டு விரைவாக வந்தாள். என்ன சார்? பற்களை காட்டி பகட்டாக சிரித்தாள். கல்யாணத்திற்கு நீ வந்திருந்தியோ? கூட்டத்தில் உன்னை பார்க்கலையே. வந்திருந்தேனே. நீங்க மாப்பிள்ளையை பிடித்து பலமாக குலுக்கி பாராட்டினதை பார்த்தபடி பக்கத்தில் தானே நின்று கொண்டிருந்தேன். அப்படியா? நான் கவனிக்கவில்லை. கல்யாண மண்டபத்திலிருந்து நேர வேலைக்கு வந்துட்டியா? அடடா, இந்த ஆரஞ்சு பனாரஸ் சேலை உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. உங்க அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லு, கண்பட்டு விட போகிறது. உரத்த குரலில் சிரித்தார். தேங்க்யூ சார். எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. மிஸ் மங்களா தான் அடிக்குரலில் தான் பேசினார்கள். ஆனாலும் ஃபைல் புரட்டி கொண்டு குறிப்பெடுத்து கொண்டிருந்த மங்களாவின் காதுகளில் தெளிவாக கேட்டது. அவ வரமாட்டான்னு தெரியும். ஏன்னா கல்யாண பெண்ணின் பெரியப்பா பிள்ளை தான் டாக்டர் சுகுமார். டாக்டர் சுகுமாருக்கும் மங்களாவிற்கும் என்ன சம்பந்தம் சார்? ஒரு சம்பந்தமும் வேண்டான்னு அந்த பையன் போயிட்டானே. பாவம், புரியலையா உனக்கு? டாக்டர் சுகுமார் தான் மங்களாவுக்கு வந்த 2வது வரன். அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கொண்ட துர்பாகியசாலி. பரதேச கோலத்திலே வாசல் படி அருகிலேயே மாரடைப்பில் செத்து போனவன். டாக்டர் சுகுமார் குடும்பத்தை எனக்கு ரொம்ப நன்னா தெரியும். ஃபைலை வேகமாக ஆத்திரத்துடன் புரட்டினாள் மங்களா. மூக்கும் முகமும் ஜிவ்வென்று பற்றி எரிந்தது. நெஞ்சிலே ஒரு படபடப்பு. பதஞ்சலி எத்தனை பெரிய பொய் சொல்கிறார். டாக்டர் சுகுமார் பரதேச கோலத்தில் கல்யாண வீட்டு வாசற்படியில் மாரடைப்பால் சாகவில்லை. கல்யாணத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தத்துக்கு பின்னர் காமாலை காய்ச்சலில் செத்து போனது
குடும்பத்து நண்பர் பதஞ்சலிக்கு தெரியாமல் போனது அதிசயம்தான். கோபத்துடன் உதட்டை கடித்துக்கொண்டு ஃபைலில் காணப்பட்ட அந்த முக்கிய கடிதத்தை ஊன்றி படிக்க முயன்றாள். மனம் நிலைத்தால்தானே. உதறி எரிந்து விட்டிருந்த அந்த பழைய